நான் ஒரு சின்ன கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு நட்சத்திரத்தினால நம்மளுடைய சூரிய குடும்பம் அழியணும். அதுக்கு என்ன பண்றது? உங்களுடைய மைண்ட்ல வரும் ஒரு நட்சத்திரம் நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு மையத்துல வெடிச்சதுன்னா, ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் அழிஞ்சிரும்னு. பட் நான் சொல்றேன், ஒரு நட்சத்திரம் வெடிக்க வேணாம். ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்த நம்ம சூரிய குடும்பத்துல வெறுமனே இருந்தாலே போதும். எல்லாமே அழிஞ்சிரும். தட் மீன்ஸ் நம்ம சூரியனை தூக்கிட்டு விவை கேலஸ் மேஜோரிஸ் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரத்தை வச்சோம்னா, ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் அதுக்குள்ள போயிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம விவை கேலஸ் மேஜோரிஸ் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஒருவேளை நம்ம இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், இந்த வாய்ஜர் மாதிரியான ஃபாஸ்டஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்டுடைய ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா எத்தனை வருஷத்தில் அதை நம்ம ரீச் பண்ண முடியுன்ற மாதிரியான பல தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இப்போ நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். விவை கேலஸ் மேஜோரிஸ் அப்படின்றது வெறுமனே ஒரு நட்சத்திரம் மட்டும் இல்லை, இது ஒரு ப்ராசஸ். இந்த நட்சத்திரம் அதோடைய கடைசி காலகட்டத்தை நோக்கி போயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப குறுகிய காலம். ஆனால் அந்த குறுகிய காலம் பிரபஞ்சத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காலம். ஏன்னா இந்த நிலையில தான் நட்சத்திரம் தன்னுடைய உள்ள உருவாகக்கூடிய ஹெவி எலமெண்ட்ஸை வெளியே விட ஆரம்பிக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு உள்ள ஹைட்ரஜன் ஃபியூஷன் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. ஹீலியம் ஃபியூஷன், அதுக்கப்புறம் கார்பன், ஆக்சிஜன், நியான் மாதிரியான ஹெவி ஃபியூஷன் ஸ்டேஜஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே லேயர்ஸில் நடக்காது. அது ஒரு ஆனியன் மாதிரி, ஒரு வெங்காயத்துடைய லேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடுக்காக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இதோடைய லேயர்ஸு ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கும். உள்ளே போக போக ஃபியூஷனுடைய டெம்பரேச்சர் அதிகமாகும். வெளியே இருக்கக்கூடிய லேயர்ஸ் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூலாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி ப்ரொடியூஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி தான் விவை கேலஸ் மேஜோரிஸை ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க விடாமல் அதோடைய சர்ஃபேஸை லிட்டரலி கொஞ்சம் அலை மாதிரி வைக்குது. அந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இல்லை, பெரிய கன்வெக்டிவ் செல்ஸ் அங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சில செல்ஸ் சூரியனோட பெருசாக இருக்கக்கூடிய நம்ம ஆச்சரியத்தை நம்ம ஃபீல் பண்ணி ஆகணும். சில செல்ஸுக்கு மேலே வரும்போது கேஸை வெளியே தள்ளக்கூடிய அதுதான் மாஸ் லாஸுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்குது. இந்த மாஸ் லாஸ் ஒரு ஸ்டெடி ஃப்ளோவாக இல்லை, அது பேர்ஸ்டாக நடக்குது, அதாவது வெடிப்பாக நடக்குது. சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் அதிக கேஸ் வெளியேறும். அதனால தான் அந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல நெபுலாஸ் கொஞ்சம் அசிமெட்ரிக்காக ஃபீல் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் கிடையாது, அது ஒரு சாட்டிக். அந்த சாஸ் தான் இப்போது ஆஸ்ட்ரோனாமர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளூவை கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு இந்த நட்சத்திரத்தில் நடந்த சில 1000 வருடம் ஆக்டிவிட்டியை நம்ம ரீகனெக்ட் பண்ண முடியும், அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த நெபுலாவில் ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நம்ம டஸ்ட்டாகவும் நம்ம பார்த்துருக்கோம். சிலிக்கேட் பார்ட்டிகல் இருக்குது, மாலிகுலர் கேஸஸ் இருக்குது. இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷன் மூலியமாக அந்த டஸ்டோடைய டெம்பரேச்சர், டென்சிட்டி எல்லாமே நம்ம மெஷர் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த அப்சர்வேஷனுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அண்ட் ரேடியோ இன்டர்ஃபெரோமீட்டர்ஸ். ஆப்டிக்கல் லைட்டில் தெரியாத ஸ்ட்ரக்சர்ஸை இன்ஃப்ராரெட்டில் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். இது நட்சத்திரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதோட டிசால்வை கொடுக்குதுன்றதை நம்ம விவை கேலஸ் மேஜோரிஸ் அதோடைய வெளிச்சம் சூரியனோட லட்சக்கணக்கான மடங்கு ரொம்ப அதிகம். ஆனால் அதோடைய எனர்ஜி எல்லாமே சர்ஃபேஸில் இருந்து அது யூனிஃபார்மாக வரல. சில பகுதிகளில் பிரைட் அதிகமாக இருக்கும், சில பகுதிகளில் பிரைட் ரொம்ப கம்மியாக இருக்கும், டிம்மாக இருக்கும். இது ஒரு நட்சத்திரத்துக்கு அன்யூஷுவல்னு சொல்லலாம். ஆனால் ஹைப்பர் ஜெயண்ட் ஸ்டேஜில் இது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது தான் ஒரு சைன். இந்த நட்சத்திரம் ஈக்குலிபிரியம் இல்லைன்றது நமக்கு தெரிய வருது. இந்த நட்சத்திரம் எப்போ சூப்பர்னோவாவா மேடி, அது ஒரு கேள்வி இருக்கு, விஞ்ஞானிகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இது ஒரு ஓப்பன் புக் கொஸ்டின்னு சொல்லலாம். சில மாடல்ஸ் படி இது ஆல்ரெடி ரொம்ப இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறனால அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லுது. சில மாடல்ஸ் படி இன்னும் சில 1000 வருடங்கள் ஆகலாம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம், இது டே டு டே நார்மலாக இது ஒரு ஸ்டாராக நம்ம கன்சிடர் பண்ணாமல் இதோடைய ஆக்டிவிட்டி வச்சு பார்க்கும்போது இது எப்போ வேணால் வெடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது கொலாப்ஸுக்கு தயாராகிட்டே இருக்குது அப்படிங்கிறது அதோடைய ஸ்டெல்லர் கோர் சில க்ளூஸை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த நட்சத்திரம் சூப்பர் நோவாகும் போது இது டைப் 2 சூப்பர் நோவா அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வரலாம். அந்த எக்ஸ்ப்ளோஷனில் அயானுக்கு மேலே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் உருவாகும். கோல்டு, யுரேனியம் மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாமே. இப்படிப்பட்ட சூப்பர் நோவால அந்த எலிமெண்ட்ஸ் ஸ்பேஸில் பரவி ஃபியூச்சரில் பல ஸ்டார்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அது ரொம்ப ஸ்பீடாகவும் மாறும். இந்த பாயிண்டில் ஒரு கம்பேரிசன் இருக்குது. பீட்டல் ஜூஸை நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். பீட்டல் ஜூஸ் கூட ஒரு ரெட் சூப்பர் ஜெயின் தான். ஆனால் விவி கேலஸ் மேஜோரிஸ் பீட்டல் ஜூஸோட பெருசு.
மேலும் இது அன்ஸ்டேபிளாகவும் இருக்குது. மேத்ஸ் லாஸில் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. பீடல்கியூஸ் ஒரு வார்னிங் பெல் மாதிரி, விவி கேண்டஸ் மேஜரிஸ் ஒரு லிவிங் லெபார்ட்டரி மாதிரி. இந்த நட்சத்திரத்தை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது, நம்ம போய் சேரவே முடியாது. அது ஒரு ஆப்ஜெக்டும் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு யூனிக்கான என்விரான்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்டுக்காக நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி போய் அந்த ரேடியேஷன், பவர், கம்யூனிகேஷன் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகுது. விவி கேண்டஸ் மேஜரிஸ் மாதிரியான ஒரு ஹைபர்ஜெயிண்ட்டுக்கு பக்கத்தில் போனால் இன்டென்ஸாக ரேடியேஷன் டென்ஸ் மூலியமாக நம்ம போகிற அந்த சில முக்கியமான அப்சர்வரிஸ் அல்லது ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால தான் நம்ம அப்சர்வேஷன் எல்லாமே ரிமோட் லைட்டை வச்சு நம்ம பார்க்குறோம், ஸ்பெக்ட்ரமாக வச்சு பார்க்குறோம், போலரைசேஷனை வச்சும் பார்க்குறோம், வெலாசிட்டியை வச்சும் அந்த டேட்டாவிலேருந்து பல டேட்டாஸை நம்ம எடுக்கிறோம். இந்த நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அது எப்படி இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி க்ளூ எல்லாமே வெளிச்சத்தில் இருந்து தான் வருது. இந்த நட்சத்திரம் நமக்கு ஒரு சைலண்ட்டான ஒரு லெசனை சொல்லிக் கொடுக்கும். பிரபஞ்சத்தில் உருவாகக்கூடிய எல்லா பொருளும் எப்போவுமே டிஸ்ட்ராக்ஷனோட தான் இருக்கும். ஒரு நட்சத்திரம் தன்னை அழிக்கும்போது ஒரு புதிய கிரகங்களோ அல்லது புதிய ஒரு நட்சத்திரங்களோ உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு நாள் இந்த நட்சத்திரம் வானத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறையலாம். ஆனால் அது மறையும் போது அது எதையுமே வீணாக்காது. அதோடைய ஒட்டுமொத்த செலஸ்டியல் பாடிஸ், அதோடைய ஹிஸ்ட்ரி, அதோடைய எனர்ஜி எல்லாமே பிரபஞ்சத்தில் ஒரு மெமரியாக மாறும், அதாவது சூப்பர்னோவாக மாறும். இப்போ நம்ம பூமியில் உட்காந்துட்டு இதை நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒட்டுமொத்த பாடியிலையுமே அயான், கால்சியம், ஆக்சிஜன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரு காலத்தில் இந்த மாதிரியான ஒரு நட்சத்திரங்களுக்குள்ளே இருந்து உருவானது. அந்த சென்ஸில் விவி கேண்டஸ் மேஜரிஸ் நமக்கு அந்நியமான ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை. ஸோ பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, நம்ம வாழ்நாள் ரொம்ப சின்னது. ஆனால் அந்த சின்ன வாழ்நாளில் அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுறோம். அந்த முயற்சி தான் மனித அறிவுக்கான உண்மையான ஒரு எவல்யூஷன் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரியான அறிவு இருக்குது. நீங்கள் வானத்தை பாருங்கள், வானம் உங்கள்கிட்ட பேசும். ஆனால் அதோடைய லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வானத்தில் பார்க்குற ஒவ்வொரு புள்ளிகளும் ஒவ்வொரு வெளிச்சங்களும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்மளுடைய சேனலில் இருக்கும். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். அடுத்து ஒரு வினோதமான விண்வெளி பயணங்களில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.